நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு காட்டுல நடந்த உண்மைய காட்டுற கதை. ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு சின்ன நீர்நிலை. ஆனா அந்த சின்ன நீர்நிலையால தான் அந்த காடே உயிரோட இருந்துச்சு. அங்க எல்லா மிருகங்களும் வருவாங்க. பறவைகள், மான்கள், சிறிய உயிர்கள் எல்லாம். அதே காடுதான் ஒரு சிங்கத்துக்கும் வீடு. சிங்கம் வலிமை இருக்கு, துணிச்சல் இருக்கு. ஆனா அதோட கூட கொஞ்சம் அகம்பாவமும் இருந்துச்சு. இந்த காடு என்னோடது, இந்த நீரும் என்னோடதுன்னு நினைச்சது. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு காட்டு பன்றி ரொம்ப தாகத்தோட அந்த நீர்நிலைக்கு வந்துச்சு. தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சதும் கர்ஜனை. சிங்கம் வந்துடுச்சு. ஏய், யார் நீ? ஏன் நீர்நிலையில தண்ணீர் குடிக்கன்னு கேட்டது. பன்றி பயப்படல. அமைதியா பார்த்து, இந்த நீர் உங்களுக்கே மட்டும் இல்ல அரசே, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதுன்னு சொன்னது. அந்த வார்த்தை சிங்கத்துக்கு பிடிக்கல. கோபம் வந்துச்சு. நான் தான் அரசன்னு பாய்ந்தது. அந்த நேரம் மேல வானத்துல கழுகுகள் பறக்க ஆரம்பிச்சது. சுற்றிலும் காடு அமைதியா நின்னுச்சு. எல்லா உயிர்களும் பயந்துட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ பன்றி ஒரு வார்த்தை சொன்னது. இன்னைக்கு என்ன விரட்டலாம், ஆனா நாளைக்கு இந்த நீர்நிலைய காப்பாத்த யாரும் இருக்க மாட்டாங்க. அரசன்றது தடுக்கிறது இல்ல, காப்பாத்துறது. அந்த ஒரு நிமிஷம் சிங்கம் சுற்றி பார்த்தது. பயந்த முகங்கள், அமைதியான காடு. அப்போதான் புரிஞ்சுது, பயத்தால கிடைக்கிற மரியாதை தற்காலிகம், புரிதலால கிடைக்கிற மரியாதை நிரந்தரம். மெதுவா பின்னால போனது சிங்கம். குடின்னு சொன்னது. அன்றிலிருந்து அந்த நீர்நிலை எல்லோருக்கும் திறந்தது. சிங்கமும் உண்மையான அரசனாக மாறியது. நான் இந்த கதையை ஏன் சொல்றேன்னா, வலிமை இருக்கிறதுங்கிறதால நாம பெரியவங்க ஆக மாட்டோம். பகிர்றப்போ, புரிஞ்சுக்கிறப்போ தான் நாம உண்மையிலே மனிதர்களாக மாறுறோம். இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. அதிகாரம் காட்டுறவன் அரசன் இல்ல, அக்கறை காட்டுறவன் தான் உண்மையான தலைவன்.